வணக்கம். இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் டிவி. இதில் என்ன பால் சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா பிக்சர் நல்லா கிளியராக வருது. ஆனால் ஒரு சில டைம் கலரு விட்டு விட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் ஷேக்கிங்காக தெரியும். கலர் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் வந்து போகுது. ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ரோஸ் கலர் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கம்ப்ளைண்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் போர்டு தான் ப்ராப்ளம். இந்த பேஸ் போர்டு தான் நம்மளுக்கு ஏற்கனவே மெல்ட் ஆகி டிரான்ஸ்லாம் மாற்றிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேஸ் போர்டு கம்ப்ளைண்ட்னால தான் நம்மளுக்கு கலரு விட்டு விட்டு வருது. இந்த பேஸ் போர்டு என்ன தான் நம்ம ட்ராக்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி விட்டு விட்டு வர கம்ப்ளைண்ட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆட்டினாவே நம்மளுக்கு விட்டு விட்டு தான் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா கவர்மெண்ட் டிவி பேஸ் போர்டு அப்படின்னு சொல்லி தனியாகவே வருது. அது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் டிவி பேஸ் போர்டு இதுதான். இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் பேஸோடு வரும். நம்மளுக்கு வித் பேஸ் வேணுனாலும் கிடைக்கும், வித்தவுட் பேஸ்னாலும் கிடைக்கும். நம்மளுக்கு இதில் இருக்க பேஸே இருக்கிறனால நான் வித்தவுட் பேஸ் வாங்கிட்டேன். அதில் இருக்க பேஸ் இதில் கழட்டி போட்டு நம்ம ஃபிட் பண்ணாவே இந்த டிவி ரெடி ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 2688 டிரான்சிஸ்டர் போட்டே கொடுத்துட்டாங்க. ஒரு சில மாடலில் 2688 இல்லாமல் நம்ம நார்மல் டிரான்சிஸ்டர் போட்டு கொடுப்பாங்க. அது உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நார்மல் டிரான்சிஸ்டர் இருந்தாலும் நீங்கள் 2688 3 தனியாக வாங்கி அதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் இந்த கலர் ஃபால்ட்டு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வராது. வாங்க இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசால்ட் விற்க வச்சு இந்த கனெக்டரையும் இந்த பேஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் டிவினாவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த போர்டு கம்ப்ளைண்ட் வரும். எதனால் ஃபால்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 180 வோல்ட் ட்ராவல் ஆகிறதுனால சீக்கிரம் அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகி எரிஞ்சு போயிடுது. அதனால தான் கவர்மெண்ட் டிவி பொறுத்தவரையும் மேக்ஸிமம் இந்த போர்டு எல்லா டிவிலையுமே மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு 100 டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு 80 டிவியில் இந்த போர்டை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்டு எல்லா டிவிலையுமே நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து கீழே இருக்கிற அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. இது எர்த்து அதே ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு போர்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு இந்த போர்டு. அதனால தான் நம்மளுக்கு விட்டு விட்டு கான்டாக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கலர் விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பண்ணுறதுக்கு அது லைன் இருக்குது. அதை மட்டும் டிசால்வ் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஜாக்கு பேஸையும் அந்த கனெக்டருக்கு ஜாயின் பண்ண நம்மளுக்கு இந்த டிவி ரெடி ஆகிரும். இந்த போர்டில் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ரை சால்டிங் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்ஸ் வர மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 8 வோல்ட்டு ஆர்ஜிபி கலருக்கு கிரவுண்டு, அப்புறம் ஹச் அவுட்டு, அப்புறம் 180 வோல்ட்டு. கவர்மெண்ட் டிவி பேஸ் போர்டுன்னு வாங்கினீங்கன்னா நம்ம இது எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. நார்மலாக கரெக்டாக தான் இருக்கும். நம்ம அப்படியே இந்த பின்னை இன்புட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த லெட்டையும் நம்ம ட்ரை சால்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்போ தான் அதில் ப்ரெஸ் பண்ண முடியும். ஃபுல்லாக பண்ணி நல்லா அழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டில் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி பேஸுக்கும் நம்ம எதுவும் ஆல்ட்ரு பண்ண தேவையில்ல. அது அப்படியே செட் ஆகும். கரெக்டான ஹோல்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் ரெடி ஆகிடும்.
கம்பல்சரி எர்த்தை மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. எர்த் லைன் பார்த்தீங்கன்னா கீழே வரும். எர்த்து கொடுக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு டியூப் வந்து ரிட்டர்ன் சப்ளை பார்சல் கூட போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு டென்னர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு பேஸ் நல்லா அனுப்பிச்சி விட்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணிக்கலாம். நம்மளோட அரசு நல்லா கிளியராக வந்துருச்சு. டிவி சேஞ்ச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிக்சர் வந்து இதாக வந்துருச்சு. நம்ம தட்டினா பார்த்தீங்கன்னா பேஸ் போகிற தட்டினா நம்மளுக்கு பிக்சர் ஒரு மாதிரியாக வெந்து வந்து போச்சு ரோஸ் கலரில். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.